நடிகர் விஜய் அப்புறம் சங்கீதா இவங்களோட விவாகரத்து செய்தி ரொம்ப பூதாகரமா வெடிச்சிருக்க இந்த சுச்சுவேஷன்ல விஜயோட அம்மாவா இருக்கக்கூடிய ஷோபா சந்திரசேகர் சங்கீதாவை பத்தியும் அவங்களோட குணாதிசயங்களை பத்தியும் ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் இப்போ சோஷியல் மீடியா முழுக்க ரொம்ப வைரலா பரவ ஆரம்பிச்சு ரசிகர் மத்தியில அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குது. விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பா அம்மா மேல எந்த அளவுக்கு ஒரு மரியாதையும் ஒரு அன்பும் வச்சிருக்காரு அப்படிங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை விட 10 மடங்கு அன்பு பாசமும் தான் மனைவி மேலையும் குழந்தை மேலேயும் வச்சிருந்திருக்காரு. ஆனா கடந்த ஒரு சில வருஷங்களாவே இவரோட தேவையில்லாத விஷயங்களால அவங்க குடும்பத்துல விரிசல் ஏற்பட்டு சிக்கல் ஏற்பட்டு இப்ப மனைவியும் குழந்தைகளும் இவரை விட்டு பிரிஞ்சு வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்களாம். பத்தாயிரத்துக்கு விவாகரத்து வேணுங்கிற மாதிரி சங்கீதா மனு தாக்கலும் பண்ணியிருக்காங்க. அந்த மனு தாக்கல்ல ஒரு பிரபலமான நடிகை கூட விஜய்க்கு திருமணத்தை மீறிய உறவு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்காங்க. இதுக்கு விஜயோட மகனும் மகளும் அவங்க தரப்புல எந்த விதமான மறுப்பும் தெரிவிக்கல. அதே மாதிரி விஜயோட அப்பாவா இருக்கக்கூடிய எஸ்.ஏ. சந்திரசேகர், அம்மா சோபா சந்திரசேகர் இவங்க 2 பேருமே கூட அவங்க தரப்புல தான் பையன் மேல தப்பு இருக்குன்னு சொல்லல, தான் மருமக மேல தப்பு இருக்குன்னு சொல்லல. இவங்க 2 பேருமே அமைதியா தான் வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் ஷோபா சந்திரசேகர் அவங்களோட எக்கச்சக்கமான இன்டர்வியூஸ் இப்ப சோஷியல் மீடியா ஃபுல்லா ரொம்ப வைரலா பரவ ஆரம்பிச்சிருக்கு. அதுல தன்னுடைய மகனை பத்தியும் மருமகளை பத்தியும் ரொம்ப புகழ்ந்து பேசியிருக்காங்க. தன்னோட மகன் சினிமா ஷூட்டிங் போகும்போது அவருக்கு பிடிச்ச விஷயம் சமைச்சு கொடுக்கறது என்னோட வழக்கம். அதே மாதிரி ஷூட்டிங் முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் மனைவி கையால சாப்பிட்றது விஜய்க்கு ரொம்ப பிடிக்கும். அதில் நான் தலையிட மாட்டேங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சங்கீதா வீட்டில் எப்படி அப்படின்னு கேட்டதுக்கு சங்கீதாவுக்கு தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. பகல் முழுக்க எங்கள் குடும்பத்துக்காக என்ன விஷயங்கள் வேணுமோ அதை ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து பண்ணுவாங்க. இரவு நேரங்களில் தூக்கம் வந்தால் கூட சரியாக தூங்காமல் யாருக்கு என்ன வேணும் யாராவது குடிக்கிற தண்ணி கேட்டால் கூட கொஞ்சம் கூட யோசிக்காமல் தூக்கத்தை பார்க்காம மிட் நைட்டில் எத்தனை மணிக்கு எழுந்து வந்தாலும் சரி டீ காஃபி கேட்டாலும் சரி உடனே போட்டு கொடுப்பாங்க. அதுவும் குழந்தைங்க பிறந்த புதுசில் விஜய் அடிக்கடி ஷூட்டிங் வெளியூர் போயிடுவார். நாங்கள் 2 பேரும் வீட்டில் இருப்போம். நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பசங்களை பார்த்துப்போம். இரவு முழுக்க கண் விழிச்சு அவங்க பசங்களை பார்த்துக்கிறது. அதே மாதிரி வெளியூருக்கு ஏன் ஃபங்க்ஷனுக்கு போகணுன்னா கூட எத்தனை மணி ஆனாலும் சரி விடிய விடிய வீட்டில் உள்ள எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வருவா. சொல்லப்போனால் சங்கீதா எங்களுக்கு மருமக அப்படிங்கிறத தாண்டி ஒரு மகளாக தான் இருந்திருக்காங்க. எந்த ஒரு இடத்துலையும் நான் என் மகனையும் மருமகளையும் விட்டு கொடுத்ததே கிடையாது. அவங்க எப்பவும் போல அவங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த வீடியோ அவங்க பேசியிருக்காங்க. இவங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது விஜய் அப்புறம் சங்கீதா இவங்க 2 பேருமே கணவன் மனைவியா கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு மேல சந்தோஷமா தான் இருந்திருக்காங்க. அதனால தான் எந்த ஒரு ஈவெண்டா இருந்தாலும் அந்த பொது நிகழ்ச்சிக்கு தன்னோட மனைவியை விஜய் கூப்பிட்டு வந்திருக்காரு. ஏதோ நடுவில் ஏற்பட்ட அந்த கசப்பான அனுபவங்கள் தேவையில்லாத விஷயங்களால விரிசல் ஏற்பட்டு இப்போ பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டா விஜயோட அப்பா அம்மா இவங்க 2 பேருமே என்ன மாதிரி மனநிலை இருக்காங்கன்னா இப்போ நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் சுமூகமா தீர்வு அடைஞ்சு கூடிய சீக்கிரம் விஜயும் விஜய் மனைவி சங்கீதாவும் ஒன்று சேரணும். அவங்க பசங்களோட சந்தோஷமா அவங்க வாழ்க்கையை வாழணும். காசு பணம் பெருசா முக்கியம் கிடையாது. விஜய் ஓரளவுக்கு சம்பாரிச்சிட்டாரு. இப்போ மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வந்துட்டாரு. இனிமே மக்களோட வாழ்க்கையை பத்தி மட்டும் யோசிக்காம அவரோட குடும்பத்தை பத்தியும் அவர் யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க ஒரு அன்பு கோரிக்கையை விஜய் கிட்ட முன் வச்சிருக்காங்களாம். ஏப்ரல் 20ஆம் தேதி இந்த மனு மீதான வழக்கு விசாரணைக்கு வரப்போகுது. அப்பதான் தன் மகனை பத்தியான விஷயம் வெளிவரும் அப்படிங்கிற மாதிரியும் ஷோபா சந்திரசேகர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.